நாம் செய்யக்கூடிய அமல் கூட கபூலாகும்னா அதுவும் துஆ வேண்டும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துஆ முஹுல் இபாதா. துஆ என்பது சாதாரணமானது ஒன்று அல்ல. உங்களுடைய அமல் கூட கபூலாகுவதற்கு அது ஒரு மூளையாக இருக்கிறது என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு தான் நம்ம நோன்பு வைக்கும் பொழுது துஆ கேட்கிறோம். நவைத்து சௌமகதின நதாய் துஆ ஓதுறோமா இல்லையா? நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹ் அகசந்து வபிக்க ஆமந்து, அதுவும் ஒரு துஆ தானே. நபிகளே, இப்படி நாம் தொழுது முடிச்ச பிறகு கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோமே, ஏன் இதுவும் ஒரு வகையான துஆ தான் இருக்கிறது. நம்ம தப்பா செஞ்சிட்டோம், பாவமா செஞ்சிட்டோம் இல்லையே, தொழுது முடிச்சவுடன் 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அமலாக இருந்தாலும் அதில் உள்ள குறைகள் மன்னிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அல்லாஹ் ஒரு கபூலாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு துஆ முக்கியமான இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதெல்லாம் இது போன்ற நபி மொழிகள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இவர்களே, துஆ என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் முடிந்து பல வருடமாகியும் குழந்தை அவர்களுக்கு பிறக்கல. குழந்தைமாக்கியும் பெறாதவர்கள் எத்தனையோ மக்கள் மனம் துவண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம், மனம் துவள வேண்டாம். எல்லாம் சர்வ வல்லமை படைத்தவன் அல்லாஹ், அவனையும் முழுமையாக சாருவோம். இவர்களே, இப்ராஹிம் நபி யார்? அவங்க கலீலுர் ரஹ்மான் என்று அல்லாஹ்வுடைய தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு புனைப்பெயர் கொண்டு அல்லாஹ்வுடைய நண்பர் நேசர் என்ற அவர்களுக்கு ஒரு அறிவிப்பில் 80 வயசு வரை குழந்தை இல்லை என்பதாக, இன்னொரு அறிவிப்பில் 86 வயசு வரை குழந்தை இல்லை என்பதாக தொடர்ந்து துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 80க்கு பிறகோ அல்லது 86க்கு பிறகோ இஸ்மாயில் என்ற அழகான ஆண் குழந்தை அல்லாஹ் வாரிசாக தந்தார். பெற்றெடுத்த அந்த தந்தையுடைய மனம் எவ்வளவு சந்தோஷம் அடையும். சந்தோஷத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியே உங்க மனைவியும் உங்களுடைய பிள்ளையும் மக்காவுல போய் தன்னந்தனியா விட்டுட்டு வாங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட்டவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரம் கடந்து தவம் கடந்து பெற்ற பிள்ளையான இஸ்மாயிலை கை குழந்தையாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்பதால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாஜர் அம்மாவையும் அந்த ஆளை நடமாட்டமே இல்லாத தன்னந்தனியான பகுதி மக்காவுடைய அந்த புதர்கள் நிறைந்த அந்த இடத்துல தன்னந்தனியா விட்டுட்டு துஆ செஞ்சாங்க. ரப்பி இன்னி அஸ்கம்து மின் துர்ரியத்தி பிவாஜின் கைரி ஸரீன். யா அல்லாஹ், ஆள் நடமாட்டமே இல்லாத, ரிஸ்க் தேவைப்பட்டால் கொடுக்க மனிதர்களுடைய உதவி இல்லாத ஒரு இடத்துல தன்னந்தனியா என் மனைவியும் பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கிறேன். நீ தான் அவர்களுக்கு உதவி செய்யணும். ஃபஜஅல் அஃபியது மினன் நாஸ். அவங்க துஆ செஞ்சாங்க, மக்களுடைய உள்ளத்தை இவர்கள் பக்கம் திருப்பு. என்ன ஒரு வார்த்தை! மக்களுடைய உள்ளங்களை இந்த மக்காவின் பக்கம் திருப்புவாயாக. தஹ்வி இலைஹிம் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி. யா அல்லாஹ், இவர்களுக்கு உயர்தரமான பழங்களை உணவாக ரிஸ்காக தருவாயாக துஆ செஞ்சாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இப்ராஹிம் துஆ செஞ்சு? 5000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு அந்த துஆவுடைய வெளிப்பாடு எத்தனை மனிதர்கள் வெளிநாட்டுக்கு போன ஆசைப்படணும், கல்ஃபுக்கு போன ஆசைப்படும், சவுதியோ துபாயோ குவைத்தோ அங்க போனவர்கள் மீண்டும் மீண்டும் சம்பாதிப்பதற்கு போக ஆசைப்படுகிறார்கள். உலக நாடுகள் எண்ணெய் வளம் கொடிக்கிறது, அதை என்னுடைய கஷ்டத்தில் இருக்கணும் என்று அதை நோக்கி கைகள் நீட்டுகிறார்கள், அதற்காக முயற்சிக்கிறார்கள். எத்தனை ஆட்சிமார்கள் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை மக்கள் உம்ரா செய்வதற்காக மனம் நாட்டுகிறார்கள். உலக மக்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு ஸ்தலமாக அந்த மக்கா மாற்றப்படுவதற்கு இப்ராஹிம் நபியுடைய துஆ ஒரு காரணம் என்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ்விலே அப்ப இப்ராஹிம் நபியுடைய அந்த ஒற்றை வார்த்தையின் துஆவின் வெளிப்பாடு உலக மக்களுடைய சங்கமமாக அந்த மக்கா பிரதேசம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அது மட்டுமா? அடுத்து துஆ செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹும்ம பாரிக் லஹுமுல் லஹ்ம வல் மா. யா அல்லாஹ், இறைச்சியில பரக்கத் செய்வாயாக, தண்ணீரில பரக்கத் செய்வாயாக துஆ செஞ்சாங்க. உலகத்துல இருக்கிற லஹ்முகள் இறைச்சிகள் எல்லாம் 2ஆம் தரமாக கூட இருக்கலாம், ஆனால் முதல் தரம் அங்குதான் போய் சேருகிறது என்று ஆய்வுகள் சொல்கிறது. உலகத்திலே என்ன விளைந்தாலும் தானியங்களாக பழங்களாக எது விளைந்தாலும் அதனுடைய முதல் தரம் அங்குதான் இறக்குமதியாகிறது என்பதாக ஆய்வுகள் சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, அங்க இறைச்சிக்கு பஞ்சம் இல்லை, தெரியுமல்லவா? சகல்ல வச்சு ஒரு ஆட்டை 4 பேர் பரட்டா சாப்பிடுவாங்க. ஆடு குறைஞ்சது இல்லை, ஒட்டகம் சாப்பிடுவாங்க, குறைஞ்சது குறையவே இல்லையே. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடிய சாப்பிட்டால் கூட இறைச்சிக்கோ உணவுக்கு பஞ்சம் இல்லை. ஜம்சம் தண்ணி வரலாற்று பேர் உண்மையை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அற்புதமாக உலகத்துக்கு எடுத்து இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணி என்னைக்காவது வச்சுச்சாங்க?
இப்ராஹிமுடைய துவா, யாரா தண்ணீரை பறக்க செய்வாயா என்று. அவங்களுடைய மகன் இஸ்மாயில் நபியுடைய காலடியின் பாதத்திலிருந்து உருவாகிய அந்த சம்சம் தண்ணீர் இன்றும் வற்றாத ஜீவனதியாக மாறுகிறது என்றார். இப்ராஹிம் நபியுடைய பெரிய அந்த துவாவின் பரக்கத் தப்பிருக்கிறே அல்லாஹ்விடையார்களே. எனவே இப்ராஹிம் நபியுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்தார் என்றால் அந்த துவாவின் மூலமாக பெறப்படக்கூடிய துவா என்பது சாதாரணமான ஒன்று அல்ல என்பதை நமக்கு புரிய வைக்கிறார் அல்லாஹ்.